ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்கஜ நலவாகத்தில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் நெய் விட்டுக்கலாம். இதில் முந்திரியை நல்லா சிவப்பாக வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே கடாயில் நம்ம ரவை எடுத்துக்கலாம். இந்த ரவையை சிம்மில் வச்சு நல்லா வறுத்துலாம். ரவை நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் இந்த ஸ்வீட்டுக்கே நல்ல ஒரு ருசியும் மனமும் இருக்கும். இப்போ நல்லா செவந்து வந்தவுடனே இந்த ரவையை தனியாக எடுத்து வச்சிடலாம். முந்திரியை பாலில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா மிக்சியில் மை போல் அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே கடாயில் பால் எடுத்துக்கலாம். இந்த பால் காய்ச்சி ஆற வைத்த பால். ஒரு கொதி வந்தவுடனே நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்டை நம்ம 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். சாதாரணமாக நம்ம கேசரி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி முறையில் நீங்கள் ரவையை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது பால் ஒரு கொதி வந்தவுடனே வறுத்து வைத்த ரவையை இதோடு சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா ரவை வேகணும். பாலில் நல்லா வெந்த பிறகு தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ரவை சீக்கிரமாகவே நல்லா வெந்துடும். இப்போ வெந்த பிறகு அரைத்து வைத்த முந்திரி விழுதை இதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முந்திரி விழுது ஆப்ஷனல் தான். இதை சேர்த்தோன்னா நல்ல ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். சப்போஸ் முந்திரி இல்லை அப்படின்னா நீங்கள் பாதாம் பொடி பாலில் அரைச்சி சேர்த்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். எப்போவுமே ரவை ஒரு பங்குனா 2 பங்கு சர்க்கரை சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சர்க்கரை நல்லா சேர்த்துட்டு ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இங்கே நெய் எண்ணெய் ரெண்டுத்தையும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு நம்ம விட்டுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ விடுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. நான் இங்கே 5 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வறுத்து வைத்த முந்திரி ஏலக்காய் தூள் சேர்த்து எடுத்தோம்னா நமக்கு சூப்பராக 10 நிமிஷத்தில் பால் அல்வா தயாராகிடுச்சு. இந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதாரணமாக கேசரி செய்கிறதுக்கு பதிலாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.